ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 5ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவருக்கும் சுதனுவிற்கும் இடையிலான உரையாடல். நாரத மாமுனிவர் கூறினார், பின்னர் நான் தர்மவர்மாவிடம் செல்வம் உன்னிடமே இருக்கட்டும், தேவைப்படும் போது நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ரைவத மலைக்கு, குஜராத்தில் உள்ள கிர்னார் மலை, அங்கு வந்தேன். நல்ல மனிதர்களை தன்பால் அழைக்கும் பூமியின் கரத்தை போல உயர்ந்து நிற்கும் அந்த சிறந்த மலையை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அறநெறி தவறாத குடும்ப தலைவனை சார்ந்திருக்கும் மனைவி, மக்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களைப் போல அந்த மலையில் பலவிதமான மரங்கள் ஜொலித்தன. பூமியில் ஒரு சிறந்த குருவிடம் நல்லறிவை பெற்ற சீடர்களின் கூட்டத்தைப் போல அங்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட குயில்கள் கூவின. ஸ்ரீ மகாதேவனை சரணடைந்து தான் விரும்பிய அனைத்தையும் பெறும் பக்தனைப் போலவே அங்கு தவம் செய்வதன் மூலம் மனிதர்கள் தாங்கள் விரும்பும் எதையும் அடையலாம். பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, அம்மலையில் பெரிய பாறை முகட்டை அடைந்ததும் நறுமணம் கமழும் குளிர்ந்த காற்றால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் மனதில் இவ்வாறு எண்ணினேன், சாதாரணமாக கிடைப்பதற்கு மிகவும் அரிதான ஓர் இடத்தை நான் இப்போது அடைந்து விட்டேன். இனி அங்கு பிராமணர்களை குடியேற்றுவதற்கான முயற்சியை தொடங்க வேண்டும். உண்மையில் மிகவும் தகுதியுடையவர்களாக கருதப்படும் அந்த பிராமணர்களை நான் தேடி கண்டறிய வேண்டும். இந்த விஷயத்தில் வேத விற்பனர்களின் கூற்றுகள் இவ்வாறு செவிமடுக்கப்படுகின்றன. கான் இல்லாத படகு நீர்நிலையை கடக்க இயலாதது போல நன்னடத்தையை கடைபிடிக்காத ஒரு சிறந்த பிராமணராலும் பிறரை நல்வழிப்படுத்தவோ அல்லது மீட்கவோ இயலாது. வேத நூல்களை ஓதாத பிராமணன் புல்லில் பற்று கொண்டு விரைவில் அணைந்துவிடும் நெருப்பை போல தன் பிராமண தன்மையை இழக்கிறான். அவனுக்கு ஹவ்யம், வேள்விக்கான ஆகுதி அளிக்கப்படக்கூடாது. உண்மையில் ஹவனம், வேள்வி தீயில் ஆகுதி அளித்தல் எனும் சடங்கு சாம்பலின் மீது செய்யப்படுவதில்லை. அது கொழுந்துவிட்டு எரியும் தீயிலேயே செய்யப்படுகிறது. தகுதியுள்ளவர்களை புறக்கணித்துவிட்டு தகுதியற்ற ஒருவருக்கு தானமளிப்பது என்பது பசுவை விட்டுவிட்டு கழுதைக்கு அவாஹ்னிகா, பசுவிற்கான அன்றாட உணவு பங்கு அளிப்பதற்கு சமமானதாகும். அறிவிலிக்கு அளிக்கப்படும் தானம் மலட்டு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போலவோ, உடைந்த பாத்திரத்தில் கறக்கப்படும் பாலை போலவோ, அல்லது சாம்பலின் மீது இடப்படும் ஹவ்யத்தை போலவோ, உடைந்த பாத்திரத்தில் கறக்கப்படும் பாலை போலவோ, அல்லது சாம்பலின் மீது இடப்படும் ஹவ்யத்தை வேள்வி பொருட்களைப் போலவோ நிலையற்றதும் பயனற்றதும் ஆகும். விதிமுறைகளுக்கு முரணாக தகுதியற்ற ஒருவருக்கு பொருள் தானம் அளிக்கப்பட்டால் அளிக்கப்பட்ட அந்த பொருள் வீணாவதோடு மட்டுமல்லாமல் தானமளிப்பவரின் முந்தைய நல்வினைகளும் அழிந்து போகின்றன. தகுதியற்றவர்கள் பெறும் பின்வரும் பொருட்கள் அவர்களுக்கு தீங்கையே விளைவிக்கின்றன. நிலமும் பசுவும் உலக இன்பங்களை அளிக்கின்றன. தங்கம் உடலை அளிக்கிறது. குதிரை வெளிமுன் ஆடைகளுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நெய் தேஜஸை, உடல் பொலிவை பாதிக்கிறது. என் சந்ததிக்கு தீங்கு விளைவிக்கிறது. எனவே கல்வி அறிவு இல்லாத ஒருவர் இத்தகைய தானங்களை பெறுவதற்கு அஞ்ச வேண்டும். இவற்றை சிறிதளவு பெற்றாலும் கூட கல்வி அறிவற்றவர் சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கொண்ட பசுவை போல துன்பத்துடனும் பேரழிவையும் சந்திக்க நேரிடும். எனவே பின்வருவோருக்கு அளிக்கப்படும் தானம் நிலையானதும் அழியாததும் ஆகும். மறைமுகமாக தவம் புரிபவர்கள், இரகசியமாக வேதங்களை கற்று ஓதுபவர்கள், தங்கள் மனைவியிடம் மட்டுமே பற்றுடையவர்கள் மற்றும் மன அமைதி கொண்டவர்கள், தகுதியுள்ள ஒருவருக்கு சரியான இடத்திலும் காலத்திலும் நல்ல வழி ஈட்டப்பட்ட ஒரு பொருளை உண்மையான ஈடுபாட்டுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் தானமாக அளிப்பதே சிறந்த அறத்தின் அடையாளமாகும். வெறும் கல்வியாலோ அல்லது தவத்தாலோ மட்டும் ஒருவர் தகுதி உள்ளவராக மாறிவிடுவதில்லை. இவ்விரண்டுடன் நன்னடத்தையும் இணையும் போது மக்கள் அவரை தகுதியுள்ளவராக கருதுகிறார்கள். இம்மூன்று பண்புகளுள் கல்வியே மிக முக்கியமானதாகும். கல்வி அறிவு இல்லாதவர் பார்வையற்றவரை போன்றவர். கல்வி அறிவு பெற்றவர்களே முழுமையான வெளி பார்வை பெற்ற
பாக்கியசாலிகள் என்று கருதப்படுகிறார்கள். எனவே ஒவ்வொரு தேசத்திலும் அறிஞர்களும் தெளிந்த ஞானம் கொண்டவர்களும் சோதிக்கப்பட வேண்டும், அதாவது வேதனையின் மூலம் கண்டறியப்பட வேண்டும். எனது வினாக்களுக்கு விடையளிப்பவருக்கு நான் பரிசுகளை வழங்குவேன் என மனதில் இவ்வாறு சிந்தித்துவிட்டு நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்று சிறந்த முனிவர்களின் ஆசிரமங்களை சந்தித்தேன். பால்குணா, நான் பின்வரும் செய்யுள்களை வினாக்களாக பாடுவேன், அவற்றை செவிமடுங்கள். மாத்ருகாவை, அதாவது எழுத்துக்களை அறிந்தவர் யார்? அவை எத்தனை வகைப்படும்? அந்த எழுத்துக்கள் யாவை? 5 முறை 5 25 கொண்ட பெண்ணை ஒரே வடிவமாக மாற்றும் முறையை அறிந்தவர் யார்? இவ்வுலகில் சித்திரகதாவை, அற்புதமான கதையை அறிந்த மனிதர் யார்? மந்திரங்களிலும் கல்வியிலும் ஈடுபட்டுள்ள எந்த மனிதர் கடலில் உள்ள அந்த பெரிய முதலையை அறிவார்? எந்த சிறந்த பிராமணத்துவம் அந்தன தன்மை வாய்ந்த 8 நிலைகளை அறிவார்? 4 யுகங்களின் தொடக்க தினங்களை யார் கூறுவார்? 14 மனுக்களின் தொடக்க தினங்களை, அதாவது ஒவ்வொரு மன்வந்திரத்தின் வருகையின் முதல் நாளை யார் அறிவார்? சூரியன் எந்த நாளில் தனது தேரை பெற்றார்? கரிய அரவத்தை போல அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பது எது என்பதை யார் அறிவார்? இந்த கொடிய மற்றும் பயங்கரமான உலகில், அதாவது இவ்வுலக வாழ்க்கையில் அறிவாளிகள் அனைவரிலும் மிகச்சிறந்த அறிவாளி யார்? எந்த அந்தணர் அந்த 2 வழிகளையும் அறிந்து விளக்குவார்? இவைதான் எனது 12 வினாக்கள். இவற்றை அறிந்த அந்த சிறந்த அந்தணர்களே போற்றுதலுக்குரியவர்களுள் மிகச் சிறந்தவர்கள் ஆவர். நீண்ட காலத்திற்கு நான் அவர்களை வணங்குபவனாக இருப்பேன். இவ்வாறு பாடிக்கொண்டே நான் பூமி முழுவதும் சுற்றி திரிந்தேன். அவர்கள் கூறினார்கள், நீங்கள் வினவிய வினாக்கள் மனவேதனையை அளிக்கின்றன. நாங்கள் உங்களை வணங்குகிறோம். இவ்வாறு நான் பூமி முழுவதும் அலைந்து திரிந்தேன். எங்கும் தேடியும் எனக்கு ஒரு பிராமணரும் கிடைக்கவில்லை. இமயமலையின் உச்சிக்கு சென்று மீண்டும் சிந்திக்க தொடங்கினேன். எல்லா பிராமணர்களையும் கண்டுவிட்டேன். அடுத்து என்ன செய்வது? நான் அவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போதே என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் இன்னும் கலாபம் என்னும் சிறந்த கிராமத்திற்கு செல்லவில்லையே. வேதங்களை கற்பதிலும், அதாவது செவிமடுத்து கற்றுக்கொள்வதிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட 84,000 பிராமணர்கள் தவத்தின் உருவங்களாகவே அங்கு வாழ்ந்து வருகின்றனர். நான் அந்த இடத்திற்கு செல்வேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டேன். ஆகாய மார்க்கமாக சென்று பனிபடர்ந்த சிகரத்தை கடந்து மறுபக்கத்தை அடைந்தேன். அந்த புனிதமான இடத்தில் அமைந்திருந்த ஒரு சிறந்த ரத்தினம் போன்ற அந்த கிராமத்தை கண்டேன். அது 100 யோஜனை தூரம் வரை பரவி இருந்தது. பல வகையான மரங்களால் நிறைந்திருந்தது. அங்கு புண்ணியவான்களின் 100கணக்கான சிறந்த ஆசிரமங்கள் இருந்தன. அங்குள்ள விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கிடையே எந்தவிதமான பகையோ அல்லது தீய குணங்களோ இருக்கவில்லை. அந்த கிராமம் முழுவதும் யாகங்களை செய்யும் முனிவர்களுக்கு எப்போதும் உதவி செய்து வந்தது. அதே போல நல்லொழுக்கம் மிக்கவர்களின் உதவியும் அங்கு ஒருபோதும் தடைபடாமல் கிடைத்தது. முனிவர்களின் அந்த பெரிய இருப்பிடமும் அழியாத அந்த வாசஸ்தலமும் அக்கிராமத்தில் இருந்தன. ஸ்வாஹா, ஸ்வதா, வஷட், ஹந்தா போன்ற மந்திரங்களின் உச்சரிப்பு அங்கு ஒருபோதும் நின்றதில்லை. பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, கிருதயுகத்திற்கான வித்து மூல ஆதாரம் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது இங்குதான். அதே போல சூரிய வம்சம், சந்திர வம்சம் மற்றும் பிராமண வம்சங்களின் வித்துக்களும் இங்குதான் உள்ளன. அந்த இடத்தை அடைந்த பின்னர் நான் பிராமணர்களின் ஆசிரமங்களுக்குள் நுழைந்தேன். அங்கு சிறந்த பிராமணர்கள் பல்வேறு தத்துவ கோட்பாடுகளை குறித்து விவாதித்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதித்து வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் வேதங்களே உருவம் தாங்கி வந்தது போல தோன்றினர். அந்த அறிவார்ந்த உயர்ந்த ஆன்மாக்களில் சிலர் காகங்களை இறைச்சி துண்டுகளாக சிதறடிப்பது போல மற்றவர்களின் கருத்துக்களை மறுத்துரைத்தனர். வானத்தில் நின்றவாறே நான் என் கரத்தினை உயர்த்தி இவ்வாறு கூறினேன், அந்தணர்களே, காக்கைகளின் கரை குரலை போன்ற உங்கள் கூச்சல்களால் என்ன பயன்? இதனை செவிமடுங்கள். உங்களுக்கு உண்மையான ஞானம் இருந்தால் நான் வினவ போகும் பல கடினமான வினாக்களிற்கு தெளிவான பதிலளியுங்கள்.
அந்தணர்கள் கூறினர், அந்தணரே, உங்கள் வினாக்கள் என்னவென்று கூறுங்கள். அவற்றை செவிமடுத்து நாங்கள் பதிலளிக்கிறோம். நாங்கள் இவ்வினாக்களை செவிமடுப்பது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேராகும். முதலில் விடையளிக்க வேண்டுமென்ற ஆவலில் நானே முதலில் நின்று கூறிக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க மறுத்தனர். நானே முதலில் செல்வேன் என்று கூறிக்கொண்டு வீரமிக்க போர் வீரர்கள் முன்னேறி செல்வதைப் போலவே அவர்களும் முன் வந்தனர். பின்னர் நான் அவர்களிடம் அந்த 12 பழைய வினாக்களை எழுப்பினேன். அவற்றை செவிமடுத்த அந்த தலை சிறந்த முனிவர்கள் விளையாட்டான மனநிலையில் இவ்வாறு கூறினர்: அந்தணரே, தாம் எழுப்பும் இந்த குழந்தைத்தனமான வினாக்களினால் என்ன பயன்? எங்களில் மிக குறைந்த அறிவுடையவர் என்று தாம் கருதும் ஒருவரே இந்த வினாக்களுக்கு பதிலளிப்பார். அதாவது அறிஞர் ஒருவர் பதிலளிக்க தகுதியற்ற வினாக்கள் இவை. அதனை செவிமடுத்து நான் ஆச்சரியமடைந்தேன். நான் மன நிறைவும் பாக்கியமும் பெற்றவனாக உணர்ந்தேன். அவர்களில் மிக குறைந்த அறிவுடையவர் என்று கருதப்பட்ட ஒருவரை நோக்கி இவரே பதிலளிக்கட்டும் என்று நான் கூறினேன். அதன் பின் சிறுவர்களுக்குரிய அறியாமை ஏதுமற்ற சுதனு என்ற அந்த சிறுவன் என்னிடம் இவ்வாறு உரையாடினான். சுதனு கூறினான்: பிராமணரே, உங்கள் மிக சாதாரணமான வினாக்களால் என் பேச்சு மெதுவாகவே வெளிப்படுகிறது. ஆயினும் என்னை மிக குறைந்த அறிவுடையவனாக நீங்கள் கருதுவதால் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அகர வரிசை எழுத்துக்கள் மொத்தம் 52 என்று அறியப்படுகின்றன. அவற்றுள் ஓம் என்றழைக்கப்படும் பிரணவாகாரமே முதலாவதாகும். அதன் பின் 14 உயிரெழுத்துக்கள் உள்ளன. ஸ்பர்ச எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 33 உள்ளன. அடுத்து அனுஸ்வரம் உள்ளது. மேலும் விசர்ஜனீயம், ஜிஹ்வாமுலீயம் மற்றும் உபத்மானியம் ஆகியவையும் உள்ளன. இவ்வாறாக இவை 52 எழுத்துக்களாகும். இவ்வண்ணம் எழுத்துக்களின் எண்ணிக்கை உங்களுக்கு விளக்கப்பட்டது. பிராமணரே, இவற்றின் பொருளை செவிமடுங்கள். இவ்விடத்தில் நான் உங்களுக்கு ஒரு பழங்கால கதையை கூறுகிறேன். இச்சம்பவங்கள் முன்னொரு காலத்தில் மிதிலையில் ஒரு பிராமணரின் இல்லத்தில் நிகழ்ந்தன. முன்னொரு காலத்தில் மிதிலை நகரத்தில் கௌதமர் என்ற பெயருடைய ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். பிராமணரே, பூமியில் உள்ள அனைத்து கலைகளையும் அவர் முழுமையாக கற்று தேர்ந்திருந்தார். இதற்காக அவர் 31,000 ஆண்டுகள் தீவிரமாக முயன்றார். இடைவெளியின்றி அவர் ஒரு கணம் கூட தவறவிடாமல் தொடர்ந்து படித்து, அதாவது கற்றுக்கொண்டே இருந்ததால் பின்னர் அவர் திருமணம் செய்து கொண்டார். சிறிது காலத்திற்கு பின்னர் கௌதம முனிவருக்கு ஒரு மகன் பிறந்தான். மந்த புத்தி கொண்டவனைப் போல நடந்து கொண்ட அவன் மாத்ருகாக்களை, அதாவது அகரவரிசை எழுத்துக்களை மட்டுமே கற்றுக்கொண்டான். அந்த எழுத்துக்களை கற்ற பின்னர் அவன் வேறு எதையும் கற்கவே இல்லை. அப்போது மிகுந்த மனச்சோர்வும் வேதனையும் அடைந்த தந்தை அந்த மந்தமானவரிடம் இவ்வாறு கூறினார்: மகனே, படி, உனக்கு இனிப்பு பண்டங்களை தருகிறேன். இல்லை என்றால் அவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு உன் செவிகளை திருகி விடுவேன். மகன் பதிலளித்தான்: தந்தையே, இனிப்பு பண்டங்களுக்காகவா ஒருவன் படிக்க வேண்டும்? பேராசைதான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டுமா? மனிதர்களுக்கான கல்வி என்பது மிகச்சிறந்த நன்மையை அடைவதற்காகவே இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அல்லவா? கௌதமர் கூறினார்: இப்படி கூறுவதால் உனக்கு பிரம்மதேவரின் ஆயுட்காலம் கிடைக்கட்டும். இந்த நல்லெண்ணம் உன்னிடம் என்றென்றும் இருக்கட்டும். ஏன் மேலும் படிக்கவில்லை? மகன் கூறினான்: கற்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டிய அனைத்தும் இங்கேயே இந்த எழுத்துக்களிலேயே கற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. அதன் பிறகு எதற்காக தொண்டையை மேலும் மேலும் வறண்டு போக செய்ய வேண்டும்? கூறுங்கள். தந்தை கூறினார்: மகனே, நீ மர்மமான முறையில் கூறுகிறாய். இங்கே நீ என்ன விஷயத்தை புரிந்து கொண்டாய்? அதை மீண்டும் கூறுவாய். அன்பிற்குரியவனே, உன் வார்த்தைகளை செவிமடுக்க நான் விரும்புகிறேன். மகன் கூறினான்: தந்தையே, 31,000 ஆண்டுகள் படித்த பின்னரும் கூட பல்வேறு வகையான வாதங்களையும் தவறான கருத்துக்களையும் மட்டுமே நீங்கள் உங்கள் மனதில் தேக்கி வைத்திருக்கிறீர்கள். தர்சனங்களில், தத்துவ கோட்பாடுகளில் பல்வேறு தர்மங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை பொறுத்தவரை உங்கள் மனம் ஒரு வாயுவை போல நிலையான தன்மையின்றி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் அழிப்பேன். நீங்கள் அறிவுறுத்தல்களை படிக்கிறீர்கள், ஆனால் அவற்றின் உண்மையான பொருளை அறியவில்லை.
நூலின் வார்த்தைகளை மட்டுமே நம்பியிருக்கும் அந்த பிராமணர்கள் உண்மையில் இரு செவிகளுடைய மிருகங்களே ஆவர். ஆகவே மயக்கம் எனும் இருளை போக்கும் சூரிய பிரகாசத்தை போல அற்புதமாக செயல்படும் அந்த வார்த்தைகளை நான் தமக்கு கூறுகிறேன். அகாரம் என்பது பிரம்மாவாக கூறப்படுகிறது. உகாரம் என்பது விஷ்ணுவாக அழைக்கப்படுகிறது. மகாரம் ருத்ரனாக அறிவிக்கப்படுகிறது. இவை மூன்றும் குணங்களாக சொல்லப்படுகின்றன. ஓம் என்று உச்சரிக்கப்படும் ஓம்காரம் என்பதன் உச்சியிலுள்ள அரை மாத்திரை அளவானது மிக சிறந்ததாகும். அதுவே சதாசிவன் ஆவார். இதுவே ஓங்காரத்தின் பெருமை. இதுவே நித்தியமான ஸ்ருதி வேத வாக்காகும். ஓங்காரத்தின் பெருமையை 10,000 ஆண்டுகளிலோ அல்லது கோடி கிரந்தங்கள் நூல்கள் அல்லது செய்யுள்கள் மூலமாகவோ கூட துல்லியமாக விவரிக்க முடியாது. மீண்டும் மிக உயர்ந்த சாராம்சமாக குறிப்பிடப்பட்டதை கேளுங்கள். அகாரத்தில் தொடங்கி இகாரத்தில் விசர்க்கம் முடியும் எழுத்துக்களே 14 மனுக்கள் ஆவர். அவர்கள் ஸ்வாயம்புவ, வாரோஷிஷ, உத்தம, ரைவத, தாமச, சாக்ஷுச, ஆறாமவர், வைவஸ்வத, தற்போதையவர், சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ரௌசிய மற்றும் பௌத்திய ஆகியோர் ஆவர். அவர்கள் பின்வரும் வரிசையில் நிறங்களை கொண்டுள்ளனர். வெள்ளை, வெளிரிய வெள்ளை, சிவப்பு, செம்பு நிறம், மஞ்சள், பழுப்பு மஞ்சள், கருப்பு, அடர் நிறம், புகை நிறம், சிவப்பு கலந்த பழுப்பு, பழுப்பு, மூவர்ணம், 3 நிறங்கள், பல வகை நிறம் மற்றும் கற்கந்துர இலந்தை பழத்தின் நிறம். அன்புள்ள தந்தையே, வைவஸ்வதரே க்ஷகாரமும் ஆவார். அவர் கருப்பு நிறம் கொண்டவராகவும் காணப்படுகிறார். ககாரத்தில் தொடங்கி காரத்தில் முடியும் 33 எழுத்துக்களே தேவர்கள் ஆவர். 33 தேவர்கள். க முதல் ட வரை உள்ள எழுத்துக்கள் 12 ஆதித்யர்கள் என்று அறியப்படுகின்றன. அவை தாதா, மித்ரன், அரியமான், சக்ரன், வருணன், அம்சு, பகன், விவஸ்வான், பூஷன், 10வதாக சவிதா, 11வதாக துவஷ்டா மற்றும் 12வதாக விஷ்ணு ஆகியோர் ஆவர். ஆதித்யர்களுக்குள் இவரே கடைசியாக பிறந்தவர் என்றாலும் நன்மை மற்றும் ஆற்றலில் மற்றவர்களை விட சிறந்தவர் ஆவார். த ட முதல் ப வரை உள்ள எழுத்துக்கள் 11 ருத்ரர்கள் என்று அறியப்படுகின்றன. அவர்கள் கபாலி, பிங்களன், பீமன், விருபாக்ஷன், விலோகிதன், அஜகன், சாசனன், சாஸ்தா, சம்பு, கண்டன் மற்றும் பவன் ஆவர். ப முதல் ச வரை உள்ள 8 எழுத்துக்கள் 8 வசுக்களாக கருதப்படுகின்றன. அவை துருவன், கோரன், சோமன், ஆபன், அனலன், அனிலன், பிரத்யூஷன் மற்றும் பிரபாசன் ஆகும். இவையே 8 வசுக்கள் என்று அறியப்படுகின்றன. ச மற்றும் ஹ ஆகிய 2 எழுத்துக்களும் அஸ்வினி தேவர்கள் என்று போற்றப்படுகின்றன. இவ்வாறு இந்த 33 அறியப்படுகின்றனர். அனுஸ்வாரம், விசர்க்கம், ஜிக்வா, மூலியம் மற்றும் உபத்மானியம் ஆகியவை 4 வகையான உயிரினங்களை குறிக்கின்றன. அவை முறையே 3 ஜராயுஜங்கள் கருப்பையில் பிறப்பவை, அண்டஜங்கள் முட்டையிலிருந்து பிறப்பவை, ஸ்வேதஜங்கள் வியர்வையிலிருந்து பிறப்பவை மற்றும் உத்பிஜங்கள் நிலத்தை பிளந்து வளரும் மரங்கள் மற்றும் கொடிகள் ஆகும். அன்புள்ள தந்தையே, இவ்வாறு உயிரினங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இதுவே இப்போது குறிப்பிடப்பட்ட உட்கருத்து. இனி அதன் உண்மையான பொருளை கேளுங்கள். எந்த மனிதர்கள் இந்த தேவர்களை சரணடைந்து புனிதமான சடங்குகளில் பற்றுடன் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அர்த்த மாத்ராவின் அதாவது சதாசிவத்தின் அந்த நித்திய நிலையில் ஒன்றிணைந்து விடுகிறார்கள். 4 வகையை சேர்ந்த இந்த உயிரினங்கள் மனதாலும் வாக்காலும் உடலாலும் தேவர்களை சுரர்களை வழிபடும் போது முக்தி அடைகின்றன. எந்த ஒரு நூலிலும் பாவிகளால் இந்த தேவர்கள் போற்றப்படவில்லையோ அந்த நூல் பிரம்ம தேவனே அதை அருளி இருந்தாலும் கூட புனிதமானதாக கருதப்படலாகாது. இந்த தேவர்கள் வேத நெறியில் உறுதியாக நிலை பெற்றவர்கள். ஆனால் தீய செயல்கள் புரியும் மனிதர்களால் அனைத்து மத விரோத நூல்களிலும் இவர்கள் இகழப்படுகிறார்கள்.
இந்த தேவர்களை அவமதித்துவிட்டு தவங்கள், தானங்கள் மற்றும் இறைநாம ஜபம் போன்றவற்றை செய்யும் தீயவர்கள் மருத்துக்களின் பாதையில் அலைந்து திரிகிறார்கள். ஐயகோ, தங்களை தாமே வெல்லாதவர்களின், அதாவது தங்களை அடக்கி கொள்ளாதவர்களின் மயக்கத்தின் வலிமையை காணுங்கள். அந்த பாவிகள் மாத்ருகாவை, அட்சரங்களை, எழுத்துக்களை கற்கிறார்கள், ஆனால் தேவர்களை மதிப்பதில்லை. சுதனு கூறின அவனது வார்த்தைகளை செவிமடுத்ததும் தந்தை மிகுந்த ஆச்சரியமடைந்தார். அவர் அவனிடம் பல வினாக்களை எழுப்பினார். அவனும், அதாவது அந்த மகனும் அங்கேயே அவற்றிற்கு பதிலளித்தான். மாத்ருகா குறித்த உங்களின் முதல் வினாவிற்கு நான் விளக்கமளித்து விட்டேன். 5 முறை 5 25 கொண்ட அந்த அற்புதமான இருப்பிடம் குறித்த 2வது வினாவிற்கான விளக்கத்தை செவிமடுப்பீராக. பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், செயல்புரியும் உறுப்புகள், 5 ஞானேந்திரியங்கள், அறிவுறுத்தும் உறுப்புகள், 5 விஷயங்கள், புலன் நுகர் பொருள்கள், மனம், புத்தி, அகங்காரம், பிரகிருதி மற்றும் 25வதாக விளங்கும் புருஷன், சதாசிவன் ஆகியவையே 5 முறை 5 என்று அழைக்கப்படும் தத்துவங்களாகும். இவற்றால் உருவாக்கப்பட்ட இல்லமே இந்த உடல். இதை துல்லியமாக புரிந்து கொள்பவன் சிவனை அடைகிறான். வேதாந்தத்தை விளக்குபவர்கள் புத்தியை, அறிவாற்றலை பல வடிவங்களை கொண்ட பெண்ணாக குறிப்பிடுகிறார்கள். அது பல்வேறு பொருட்களை சார்ந்திருப்பதால் பல வடிவங்களை ஏற்கிறது. ஆனால் தர்மம், அறம் எனும் ஒரே பொருளுடன் தொடர்பு கொள்ளும் போது பல வடிவங்களை கொண்டிருந்தாலும் அது ஒன்றேயாக திகழ்கிறது. இந்த உண்மையான பொருளை அறிந்தவன் நரகத்தில் வீழ்வதில்லை. முனிவர்களால் குறிப்பிடப்படாததும் தேவர்களை மதிக்காததும் மற்றும் காமத்தால் நிறைந்ததும் ஆகிய கூற்றுக்களை அறிஞர்கள் பந்தம், சித்திரகதம், விசித்திரமான பேச்சால் ஏற்படும் பந்தம் என்று அழைக்கிறார்கள். இப்போது 5ஆம் வினாவிற்கான பதிலை செவிமடுப்பீராக. லோபம், பேராசை மட்டுமே அந்த முதலையாகும். பேராசையினாலேயே பாவங்கள் செய்யப்படுகின்றன. பேராசையிலிருந்தே கோபம் எழுகிறது. காமம் பேராசையிலிருந்தே தோன்றுகிறது. உண்மையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் பேராசையிலிருந்தே தோன்றுகின்றன. மயக்கம், அறியாமை, ஏமாற்றுதல், போலியான கௌரவம், இருமாப்பு, பிறர் செல்வத்தை கவரும் விருப்பம், அறியாமை மற்றும் ஞானமின்மை ஆகியவை. பிறர் செல்வத்தை கொள்ளையடித்தல், பிறர் மனைவியரை துன்புறுத்தல், ஆபத்தான சாகசங்கள் மற்றும் கொடூரமான செயல்களை செய்தல், இவை அனைத்தும் பேராசையின் விளைவுகளே. தன்னை வென்ற ஒருவன் மயக்கத்துடன் கூடிய இந்த பேராசையையும் வெல்ல வேண்டும். பாசாங்கு, வெறுப்பு, நிந்தனை, புறங்கூறுதல் மற்றும் தீய எண்ணம், இவை அனைத்தும் தங்களை வெல்லாத பேராசைக்காரர்களிடமே காணப்படுகின்றன. அவர்கள் சிறந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர்களாகவோ, மிகுந்த கல்வி கற்றவர்களாகவோ அல்லது ஐயங்களை போக்குபவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் பேராசைக்கு அடிமையாவதால் அவர்கள் வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள். பேராசை மற்றும் கோபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிஷ்டர்களின் நன்னடத்தை கொண்ட மதிக்கப்படும் சான்றோர்களின் நடத்தையிலிருந்து விலகி இருப்பார்கள். அவர்கள் இனிமையாக பேசினாலும் உள்ளுக்குள் கத்தியை மறைத்து வைத்திருப்பவர்களை போன்றவர்கள். புல்லால் மூடப்பட்ட கிணறுகளை போன்றவர்கள். நோக்கமும் திறனும் கொண்ட இவர்கள் பல்வேறு வழிகளில் முயற்சிக்கிறார்கள். மனிதர்களும் இத்தகைய இரக்கமற்றவர்கள். பேராசையினால் அனைவரின் நல் வழிகளையும் அளிக்கிறார்கள். பக்திமான்களைப் போல நடிக்கும் இவர்கள் அற்பமானவர்கள். அவர்கள் பக்தியின் வெளி அடையாளங்களை அணிந்து கொள்கிறார்கள், ஆனால் முழு உலகையும் கொள்ளையடிக்கிறார்கள். பேராசை கொண்ட இவர்களை எப்போதும் பெரும் பாவிகளாகவே கருத வேண்டும். ஜனகர், யுவனாஸ்வ, விருஷாதர்பி, சேனஜித் மற்றும் பல மன்னர்கள் பேராசையை துறந்ததால் சொர்க்கத்தை அடைந்தனர். எனவே பேராசையை தவிர்ப்பவர்கள் உலகியல் வாழ்க்கையாகிய கடலை கடக்கிறார்கள். மற்றவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி முதலைக்கு இரை ஆவார்கள். பிறகு பிராமணரே, பிராமணர்களின் 8 வகைகளை அறிந்து கொள்ளுங்கள். மாத்திர, பிராமண, ஸ்ரோத்ரிய, அனுசான, ப்ரூண, ரிஷிகல்ப, ரிஷி மற்றும் முனி ஆகிய 8 வகையான பிராமணர்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இப்பட்டியலில் முன்னால் உள்ளவர்களை விட
பின்னால் உள்ளவர்கள் தங்கள் கல்வி மற்றும் நன்னடத்தையின் சிறப்பால் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு அவரது சாதி மட்டுமே பிராமணன் என்று அமைகிறது. ஆனால் அவர் கல்வி கற்க குருவை அணுகாமலும் புனிதமான சடங்குகளை செய்யாமலும் இருந்தால் அவர் மாத்ர என்று அழைக்கப்படுகிறார். நேர்மையானவராகவும் உள்நோக்கங்கள் அற்றவராகவும் வேத நெறிகளை பின்பற்றுபவராகவும் அமைதியானவராகவும் கருணை மிக்கவராகவும் எப்போதும் உண்மையை பேசுபவராகவும் இருப்பவர் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறார். வேதத்தின் ஒரு கிளையை அதன் கல்பம் மற்றும் அனைத்து அங்கங்களுடனும் இணைத்து கற்று தேர்ந்தவரும் 6 புனித கடமைகளை தவறாமல் செய்பவரும் தர்மத்தை நன்கு அறிந்தவருமான ஒருவர் ஸ்ரோத்ரிய என்று அறியப்படுகிறார். வேதங்கள் வேதாங்கங்கள் மற்றும் அவற்றின் சாராம்சங்களை நன்கு அறிந்தவரும் தூய மனதுடையவரும் பாவங்கள் நீங்கியவரும் சிறந்த அறிவாளியும் வேத கல்வியில் ஆர்வமுள்ள பல சீடர்களை கொண்டவருமான பிராமணர் அனுசான என்று அறியப்படுகிறார். அனுசானருக்குரிய அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவரும் யாகங்கள் மற்றும் வேத கல்வியின் மூலம் புலன்களை அடக்கியவரும் எப்போதும் எஞ்சியிருக்கும் உணவை உட்கொள்பவருமான ஒருவர் எவருடைய உணவை மற்றவர் உட்கொண்டனரோ அவர் நல்லோர்களால் பூருணம் என்று அழைக்கப்படுகிறார். வேத மற்றும் உலகியல் சார்ந்த அனைத்து அறிவையும் பெற்றவர், புலன்களை அடக்கியவர் மற்றும் எப்போதும் ஆசிரமத்தில் வசிப்பவர் ரிஷி கல்பர், ரிஷிக்கு இணையானவர் என்று அழைக்கப்படுகிறார். உடல் உறவு உந்துதலை தூய்மைப்படுத்தியவர், மிக சிறந்தவர், சீரான மற்றும் எளிமையான உணவு பழக்கம் கொண்டவர், ஐயங்கள் அற்றவர், உண்மையாளர் மற்றும் சாபமிடவோ அல்லது ஆசீர்வதிக்கவோ வல்லமை பெற்றவர் ரிஷி ஆவார். உலகியல் நடவடிக்கைகளில் இருந்து முற்றிலுமாக விலகி இருப்பவர், அனைத்து கோட்பாடுகளையும் அறிந்தவர், விருப்பு வெறுப்பு மற்றும் கோபமற்றவர், தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர், செயல்களில் இருந்து விடுபட்டவர், புலன்களை அடக்கியவர் மற்றும் களிமண் கட்டியையும் தங்க கட்டியையும் சமமாக கருதுபவர் முனி ஆவார். குலப்பெருமை, கல்வி மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றால் மேன்மை பெற்றவர்கள் திரிசுக்லர்கள் என்று அழைக்கப்படும் முதன்மையான பிராமணர்கள் ஆவர். இவர்கள் சலனம் மற்றும் பிற யாக சடங்குகளில் போற்றப்படுகிறார்கள். இவ்வாறு பிராமணர்களின் வகைகள் விவரிக்கப்பட்டன. இப்போது யுகங்களின் தொடக்க தினங்களை குறித்து செவிமடுங்கள். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறையில் வரும் 9ஆம் நாள் கிருத யுகத்தின் முதல் நாளாக போற்றப்படுகிறது. வைசாக மாதத்தின் வளர்பிறையில் வரும் 3ஆம் நாள் திரேதா யுகத்தின் முதல் நாளாக கூறப்படுகிறது. மாக மாதமான மாசி மாதத்தின் அமாவாசை நாள் துவாபர யுகத்தின் முதல் நாளாக அறிஞர்களால் அறியப்படுகிறது. பாத்ரபத மாதத்தின் தேய்பிறையில் வரும் 13ஆம் நாள் கலியுகத்தின் முதல் நாளாக அறியப்படுகிறது. யுகங்களின் இந்த முதல் தினங்களில் தான தர்மங்களை செய்வது அழியாத நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது. இந்த 4 யுகாதி தினங்களில் யுகங்களின் முதல் தினங்களில் செய்யப்படும் தானங்களும் நடத்தப்படும் ஹவனங்களும், அதாவது அக்னி வழிபாடான வேள்விகள் மற்றும் தேவர்களுக்கு அளிக்கப்படும் ஆகுதிகள் அழியாத நன்மைகளை தரும் என்பதை ஒருவர் அறிய வேண்டும். ஒரு யுகத்தின் 100 ஆண்டு காலத்தில் வழங்கப்படும் தர்மங்களும் அதன் முதல் நாளில் வழங்கப்படும் தர்மங்களும் சமமான பலனை தருகின்றன. யுகங்களின் முதல் தினங்கள் விவரிக்கப்பட்டன. இப்போது மன்வந்திரங்களின் முதல் தினங்களை கேளுங்கள். இதன் வரிசை முறை முன்பு ஸ்லோகம் 72 போன்றவற்றில் குறிப்பிடப்பட்ட மன்வந்திரங்களின் வரிசையை போன்றதே ஆகும். அஸ்வயுஜ மாதத்தின் வளர்பிறை 9ஆம் நாள், கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை 12ஆம் நாள், சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாதத்தின் வளர்பிறை 3ஆம் நாள், பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை 3ஆம் நாள், பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் அமாவாசை நாள், பௌஷ மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் வளர்பிறை 11ஆம் நாள், ஆஷாட மாதம் என்று அழைக்கப்படும் ஆடி மாதத்தின் 10ஆம் நாள், மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தின் 7ஆம் நாள், ஸ்ராவண மாதம் என்று அழைக்கப்படும் ஆடி மாதத்தின் தேய்பிறை 8ஆம் நாள், ஆஷாட மாதத்தின் பௌர்ணமி நாள், கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாள், பால்குண மாதமான பங்குனி மாதத்தின் பௌர்ணமி நாள்,
ஜேஷ்ட மாதமான ஆனி மாதத்தின் பௌர்ணமி நாள். இவையே மன்வந்திரங்களின் முதல் தினங்களாகும். இந்த தினங்களில் செய்யப்படும் தர்மங்கள் அழியாத நற்பலன்களை அளிக்கின்றன. பிராமணர்களால் ரத சப்தமி என்று அழைக்கப்படும் மாக மாதமான மாசி மாதத்தின் 7ஆம் நாளை முற்காலத்தில் சூரியன் தேரை பெற்ற நாளாகும். அந்நாளில் தர்மம் செய்தாலோ ஹவனம் செய்தாலோ அல்லது யாகம் செய்தாலோ அவை அனைத்தும் அழியாத பலனை தருகின்றன. இது வறுமை அனைத்தையும் போக்குவதுடன் சூரியனுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருதப்படுகிறது. அறிஞர்களால் நித்யோத்வேஜகா, உயிரினங்களுக்கு எப்போதும் துன்பம் விளைவிப்பவர் என்று அழைக்கப்படுபவரின் சொற்களை கவனியுங்கள். தினமும் யாசிப்பவன் சொர்க்கத்தை அடைய முடியாது. திருடர்களைப் போலவே அவனும் உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறான். மற்றவர்களுக்கு தொடர்ந்து துன்பம் இழைப்பதால் அந்த பாவியானவன் நரகத்தை அடைகிறான். எந்த செயல்களால் நான் இங்கு பிறந்தேன், இங்கிருந்து நான் எங்கு செல்ல வேண்டும் என்று சிந்தித்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒருவரே தக்ஷ மிகவும் புத்திசாலியானவர் என்று அழைக்கப்படுகிறார். 8 மாதங்களிலோ ஒரு நாளிலோ இளமை பருவத்திலோ அல்லது வாழ்நாள் முழுவதுமோ எப்போது வேண்டுமானாலும் ஒருவன் இறுதியில் மகிழ்ச்சியை தரும் செயலை செய்ய வேண்டும். வேதாந்த அறிஞர்கள் 2 பாதைகளை குறிப்பிட்டுள்ளனர். ஒன்று அர்ச்சிஸ், சுடர் அல்லது ஒளிமயமான பாதை. மற்றொன்று தூமம், புகைவழி பாதை. தூம பாதையில் செல்பவன் சம்சாரத்திற்கு, அதாவது பிறப்பிறப்பு சுழற்சிக்கு மீண்டும் வருகிறான். அர்ச்சிஸ் பாதையில் செல்பவன் முக்தியை அடைகிறான். தூம பாதை யாகங்கள் மூலம் அடையப்படுகிறது. அர்ச்சிஸ் பாதை நைஷ்கர்மிய, அதாவது பலன் மற்றும் ஆசைகளை முன்னிறுத்திய அனைத்து செயல்களிலிருந்தும் விடுபடுதல் மூலம் பெறப்படுகிறது. இவ்விரண்டையும் தவிர்த்த பிற பாதைகள் பாஷண்ட மதநெறிக்கு முரணான பாதை என்று அழைக்கப்படுகின்றன. தேவர்களை ஏற்காதவர் அல்லது மனுவால் விதிக்கப்பட்ட புனித சடங்குகள் எதையும் செய்யாதவர் இவ்விரு பாதைகளிலும் செல்வதில்லை. இதுவே அடிப்படை தத்துவம். சிறந்த பிராமணரே, இவ்வாறு எனது ஆற்றலுக்கு ஏற்ப உங்கள் வினாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது சரியா அல்லது தவறா என்று கூறுங்கள். உங்களை குறித்தும் தாங்கள் 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.